ஃபோன் பேங்கிங் சேவைகளுக்கு வரவேற்கிறோம். என் பேர் கோகுல். தாங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுதுங்க மிஸ்டர் ஹரிபிரசாத்? ஆ ஹலோ. இப்போ இந்த ஜம்போ லோன் இருக்கு இல்லையா? எஸ் சார். ஆமாம். அது ஏன் ஆட்டோ பே வந்து ரிமூவ் பண்ண முடியல? ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் பண்ணுறீங்களா ஆட்டோ பேயை? ஸோ வேலிடேஷன் பர்பஸ்க்காக நன்றி மிஸ்டர் ஹரிபிரசாத் சார். ஆ ஆஸ் பர் த கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி ஜெம்போ லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஜெம்போ லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் லைக் டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் வரும் சார். அதை நம்ம சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லை சார். ஓ, அது கம்பல்சரி. அதுதான் நானும் படித்தேன். சரி, உங்களால் முடியுமான்னு கேட்டு பார்ப்போமேன்னு. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக ஒரு சஜஷன் உங்ககிட்ட கேட்கலாமா? சொல்லுங்க சார். இல்லை, இந்த மாதிரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இன்ஸ்டன்ட் லோன்ஸ் எல்லாம் வாங்க வச்சு அவங்க ஜனவரி மந்த்லேருந்து இஎம்ஐ கட்டாமல் என்னை ஏமாத்துறாங்க. அதனால் நான் எடுத்து கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த லோன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தவங்க என்னை ஃபுல்லாகவே என்னை வந்து அப்யூஸ் பண்ணி காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டாங்க. இப்போ இதுக்கப்புறமும் என்னால் கட்டி கட்டி நான் எவ்வளோ நாள் கட்டுவேன்? கட்ட முடியாது. அப்போ எனக்கு ஜம்போ லோன் ஆட்டோ பே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகுதோ அது பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு பார்த்தா அது இப்போ என்ன ஆகும்? இப்போ ஒரு வேளை ஆட்டோ பேன்ற இடத்துல நம்ம அக்கௌண்ட்டில் காசு இல்லாமல் இருந்துச்சுன்னா நெகட்டிவில் போகுமா? எஸ் சார். என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. அந்த அக்கௌண்ட் நான் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். யார் யாருக்கோ ஏதாவது போயிட்டு இப்போ மாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்கேன். இப்போ ஏதாவது இப்போ இப்போ ஏதாவது நமக்கு ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் இல்லாமல் இல்லைனா கொஞ்சம் வேவர் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் இப்போ ஏதாவது சான்சஸ் இருக்கா? அப்படி எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை சார். நார்மலாக நீங்கள் சப்போஸ் ப்ரீ க்ளோஷர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. இப்போ நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டில் இசிஎஸ் மேண்டேட் பற்றிலாம் செக் பண்ண முடியுமா உங்கள் டேட்டா பேஸில்? இல்லை சார், அது எங்கள் சைட்லேருந்து செக் பண்ண முடியாது சார். நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கும் இருப்பாங்களா இப்போ? இல்லை சார், அவங்க அவைலபிள் இருக்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் செக் பண்ணணும்னா ஒன்று உங்களுடைய நெட் பேங்கிங் மூலிமா செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிரான்ச் தான் சார் விசிட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். ஓ, அப்படியா? நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய லோன்ஸ் நான் இன்ஸ்டன்ட் லோன்ஸ் எடுத்துருந்தேன். அதுக்கான இசிஎஸ் மேண்டேட்லாம் வந்து நான் ஸ்டாப் பண்ண சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எம்எஸ்லேயும் மெயில்லையும் வந்து இந்த மாதிரி உங்களோட இசிஎஸ் மேண்டேட் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிருக்குது, வி வில் இன்ஃபார்ம் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே தவிர அதுக்கப்புறம் எனக்கு எந்த டெக்ஸ்ட்டும் வரல. அதனால் அந்த இசிஎஸ் மேண்டேட் ஸ்டாப் ஆயிருக்கா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால் கேட்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணணும்னா பிரான்ச் கன்சர்னில் தான் சார் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங்கில் ஓடிபி வர மாட்டேங்குது. நேற்று எப்படியோ கண்டுபிடிச்சேன், ஆனால் ஓடிபி வரல. ஓடிபி வந்தால் ஒரு வேளை ஓடிபி போட்டால் என்னன்னு பார்க்கலாம் போல். அதனால் ஓடிபி வர மாட்டேங்குது. நெட் பேங்கிங்கில் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், அதுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை சார். அப்படியா? இல்லை, நேற்று ஏதோ நெட் பேங்கிங்கில் கண்டுபிடிச்சேன், பட் ஓடிபி வர மாட்டேங்குது. லோன்ஸுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் இருந்தது. ஓகே. ஆனால் அதில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டா லோன் வந்து எடுத்திருக்கீங்க 1,50,000 அந்த லோனுக்கு வேணும்னா நீங்கள் வந்து லைக் ஆட்டோ டெபிட் வந்து எனேபிளோ டிசேபிளோ பண்ணலாம். இல்லை, அது நான் டிசேபிள் பண்ணிட்டேன் நான். ஆமாம், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லை சார். ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்காகவே அது இதாகிடுது போல். சரி, இந்த ஃபஸ்ட்டு கேஸ் அப்போ என்னால் ஜம்போ லோனை மட்டும் ஸ்டாப் பண்ண முடியாது, மற்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ அது ஒன்றுக்கு மட்டும் கட்டுற மாதிரி வரும். இப்போ நான் இன்ஸ்டா லோனே நான் இப்போ வந்து நான் அடுத்த மாதத்துக்கு இப்போவே கட்டிட்டேன் நான். ஒருவேளை நான் கட்டாமல் விட்டால் அது எப்படிங்க ஆகும்? அது செட்டில்மெண்ட்னா எப்போ போவாங்க? செட்டில்மெண்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியாத பட்சத்துக்கு அப்போ நீங்கள் வேணால் செட்டில்மெண்ட் போகலாம். இல்லை, அதுதான் எத்தனை மாதம் வரையும் வெயிட் பண்ணணும் கட்டாமல்? மோஸ்ட்லி லைக் ஒரு 4 to 5 months சார். ஆனால் அந்த 4 to 5 monthsக்கே நமக்கு வட்டியெல்லாம் நிறைய போட்டுடுவாங்கல்ல? எஸ். அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? எனக்கு அதை பற்றி எனக்கு அவேர்னஸ் வரணும்ல, அதனால். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த மாசத்துக்கு பில் ஒரு 10,000 ஜென்ரேட் ஆகுதுன்னா உங்களுடைய டியூ டேட்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணல மீன்ஸ் 1,100 வந்து பாத்தீங்கன்னா 660 வந்து பாத்தீங்கன்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 10,000 3.75% இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைக் 10,000 மீன்ஸ் ஒரு 3,700 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகும் சார். இல்ல அவ்வளோவா வரும்? 3.75% தானேங்க சொன்னீங்க? ஆமா சார். இல்ல அப்போ உங்களுக்கு 375 அப்படிதானே வரும் ஒரு? இல்ல அதுக்கு அப்ப 650 பிளஸ் அந்த ஒரு 400 rupees வரும் போல. எஸ் சார். அதுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. 3,000 சொன்னீங்க அதனால. 3,000 கிடையாதுங்க சார், சாரி சார், 3,000 கிடையாது, 375 rupees இந்த மாதிரி தான் வரும். அது வரும். அப்ப அந்த 10,000க்கே நமக்கு 1,000 rupees எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே வரும்.
ஆமா சார். இப்படி கட்டாம விட்டா அது எவ்வளவோ அவ்வளோ. இப்ப கடைசியில செட்டில்மெண்ட்ன்ற இடத்துல நமக்கு எப்படி அவங்க வெய்வர் ஆஃப் பண்ணுவாங்க? அது நம்ம சைடுல இருந்து செக் பண்ண முடியாது சார். அதுக்குன்னு தனி செட்டில்மெண்ட் டீம் வந்து அவைலபிள் இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றதுன்னு புரியலங்க. இப்ப நான் எல்லாம் கடன் வாங்கினா கண்டிப்பா நான் எப்படியாவது நான் கட்டி தீர்த்துடுவேன். இப்ப நான் யாருக்கோ வாங்கி கொடுத்த கடனுக்கு நான் எவ்வளவுதான் நான் மல்லு கட்டுவேன்? அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லாம இரரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. ஆக்சுவலா இது இல்லீகல் கூட. இப்போ ஒருத்தருக்காக நம்ம லோன் போட்டு கொடுக்கறதும் இல்லீகல். தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன். பெரிய அமௌண்ட், மொத்தம் 30 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கேன். என்ன எப்படி பண்றது? இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு சொல்யூஷனே தெரியாம இருக்கு. அதனால நான் என்னுடைய லோன்ஸ் எல்லாம் கட்டாம விட்டு தொலைலாம். வேற என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்ப இப்போ ஒருவேளை செட்டில்மெண்ட்னு ஆனதுக்கு அப்புறம் நான் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? அலோ பண்ணுவாங்களா இல்லைன்னா பேன் பண்ணிடுவாங்க? பேன் பண்ணிடுவாங்க சார். முடியாது. ஓ, அதாவது மத்த இப்போ HDFCல ஒருவேளை கொட்டாக்ல அதெல்லாம் நான் லோனே எடுக்கல, அந்த கிரெடிட் கார்டுலாம் இருக்குமா? அந்த கிரெடிட் கார்டு இருந்தாலுமே நீங்க செட்டில்மெண்ட் இங்க ஆஃப் பண்ணதால உங்களுக்கு லைக் சம் ஆஃப் தி டைம்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து அப்ளை ஆகாதுங்க சார். இல்ல புதுசா அப்ளை ஆகாது, பட் ஆல்ரெடி இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ். ஆல்ரெடி இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ் மீன்ஸ் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கன்சர்ன் தான் அது. பட் ஆனா இருக்கும் சார். ஓ, அப்போ ஆக்சுவலாக நான் கிரெடிட் கார்டெலாம் நான் இப்போ ஆன்லைனில் கிராசரி எல்லாம் வாங்குறப்ப 100 200லாம் குறையுது இல்லை? எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இப்போ கண்ட நாய்ங்களுக்கு உதவ போயிட்டு எல்லாமே போயிடும் போல. பயமாக இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குதுங்க சார் எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இப்போ HDFCயில் இந்த ஜம்போ லோனு க்ளோஸ் பண்ணணுன்னா எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கட்டுற மாதிரி வரும் இப்போதைக்கு? ஸோ இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்ததுல உங்களுடைய ஜம்போ லோன் நீங்கள் 2 lakh rupeesன்றது வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ 2 lakh rupees மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இப்போ இருக்கிறது 1,32,633 rupeesன்றது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கு. சப்போஸ் அதை நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ண போறீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க பேமெண்ட் பண்ண போறது வந்து லைக் ஒரு 3,979 ரூபான்றது ஒன்று, அதுக்கடுத்து 884 ரூபான்றது ஒன்று, அது போக 875 ரூபான்றது ஒன்று. ஸோ இது மூணுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 1,38,372 ரூபான்றது கட்டுவீங்க. அது ஏங்க இருங்க, இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு சொன்னீங்க? 1 lakh 1,32,633. ஓகே, பட் எல்லாம் சேர்த்து எவ்வளவு சொல்றீங்க? 1,38,372 rupees. அப்போ 6,000 rupees எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி சொல்றீங்களா? பட் நீங்க கணக்குல சொன்னப்ப கம்மியா சொன்ன மாதிரி தெரியுது. 6,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரியா வருது? வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. 5,738 rupeesன்றது அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் சார். 5,007, அதான் 6,000 அந்த ரேஞ்சில் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வருது. இப்போ நினச்சா கூட க்ளோஸ் பண்ணிடலாமா 1,38,000 வச்சிருந்தா? எஸ் சார், 1,38,000 தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமும் ஒரு பில் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓஹோ, அப்போ வேஸ்ட் தான் இல்லை? அப்போ 1,38,000 ப்ளஸ் இது ஒரு 7,000 கிட்ட வந்துடும். 1,45,000. சரி, அப்போ HDFC இன்ஸ்டா லோனுக்கும் இதே சேம் தான் சார் அப்ளிகபிள் ஆகும். இது மீன்ஸ் லைக் நான் செக் பண்ணி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி கட்டிட்டேன் நான், அதனால அதான் வெயிட் பண்ணுங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 1,50,000 rupeesன்றது நீங்கள் இன்ஸ்டா லோன் எடுத்திருக்கீங்க. அதுக்கு இப்போ அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கிறது 1,14,021 rupeesன்றது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3,420 rupeesன்றது ஆட் ஆகும். ப்ளஸ் ஒரு 662 rupees அண்ட் 735 rupees. ஸோ இது மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1,18,000 1,18,841 rupeesன்றது கட்டுவீங்க சார். ஓகே, இன்னொரு டவுட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஜம்போ லோன் வேற வழி இல்லை, பே பண்ணி தான் ஆகணும், பே பண்ணுறேன். ஒருவேளை இந்த இன்ஸ்டா லோனு நான் அடுத்தடுத்து EMI நான் கட்டாமல் விட்டேன்னா அப்போ அந்த HDFC அந்த UPI கிரெடிட் கார்டு மட்டும் தானே போகும்? HDFC மணி பேக் கிரெடிட் கார்டு அப்படியே தானே இருக்கும்? இல்லைன்னா HDFCயில் இல்லை, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகும் சார். எதனால அப்படி? இப்போ HDFCயில் நான் ஏதாவது கட்டாமல் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், உங்களுடைய லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷேர்டு லிமிட் தான். அப்படியே இருந்தாலும் ஜம்போ லோனுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலன்னா கூட உங்களுடைய கார்டு கன்சர்ன் வந்து நீங்கள் ஜம்போ லோனுக்கு பேமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு பிளாக் ஆகும் சார். இல்லை, ஜம்போ லோனுக்கு இப்போ கூட அது ஆட்டோமேட்டிக் பேல தானே போகும், அதனால பார்க்குறேன். எஸ் சார். அப்போ ஆக மொத்தத்தில் HDFC எல்லா கிரெடிட் கார்டுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒருவேளை கட்டாமல் விட்டா? ஆமாம் சார். ஐயோ, நான் அதை எவ்வளோ பார்த்து 38,000 லிமிட்டில் வச்சு இப்போ என்னுடைய ஹையஸ்ட் லிமிட் எவ்வளோ? 3,90,000. அப்படியே பாருங்க, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் வீணாக போகும். என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லையே சார். இப்போ அந்த மாதிரி அவ்வளோ தூரம் போக விடாமல் செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் வர மாட்டாங்களா? இல்லை சார், அப்படி பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. லைஃப் இன்னும் ஸ்டார்ட்டும் பண்ணலை. நாளைக்கு எனக்கு ஃபேமிலி என்ன இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இந்த லிமிட்ஸ் எல்லாம் வச்சு நான் எவ்வளோ நல்லா இருக்கலாம். இப்போ எனக்கு வாழ்க்கையே வந்து செதிச்சிட்டாங்க. காசும் கட்ட மாட்டேங்குதுங்க, ஃபோனும் எடுக்க மாட்டேங்குதுங்க.
என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது கூட தெரியாதா? செட்டில்மெண்ட் எவ்வளவு, எப்படி, அதெல்லாம் சொல்லக்கூடாதோ? தெரியாதுங்க சார். எஸ் ஓ. பட் எப்படி ப்ரொசீஜர்? அவங்க நம்ம ஃபோன் கால்ஸ் மேல ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குமோ கட்டாம விட்டா? ஆமாம் சார். என்ன சொல்றது ஒன்றும் புரியலங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ். எஸ் சார். HDFC பேங்க் அழைத்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஹரிபிரசாத்.